கண்ணை தாண்டி எக்ஸசிவ் கேட்ஜெட் யூஸ்னால நெக் பெயின், ஷோல்டர் பெயின், எஸ்பெஷலி பாஸ்டர் கரெக்டாக இல்லைன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கண்கள் ரொம்ப சிவப்பாக இருக்குன்னு ஐ ட்ராப்ஸ்லாம் போடுறாங்க மேம். அந்த மாதிரி போடலாமா? சன்லைட் எக்ஸ்போஷரே இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இல்லை. ஏன்னா வெளியே போய் விளையாடுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. கருவிழியில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கருவிழி மாற்றறுவை சிகிச்சை பண்ணலாம். 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற யாருக்கு வேணால் கண் பொறை வரலாம். ஒரு சில பேருக்கு சுகர் இருந்தால் கண் பொறை கொஞ்சம் சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்பு. சுகர் இருந்தாலும் வருமா? எஸ். இப்போ என் கண்ணை தான் சேஃபாக பார்த்துக்கணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஒரு சில பேர்லாம் கண்ணாடி போட்டுருப்பாங்க மேம். அது கண்ணாடி போடாமல் இருக்க பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸசைஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஐ எக்ஸசைஸ் ஒர்க் ஆகுமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் அண்ட் சிஸ்டம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போங்க. இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு சிவப்பாக இருக்குன்னு ஐ ட்ராப்ஸ் தான் போடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர்லாம் காலை எழுந்த உடனே கண்ணு ரொம்ப எரிச்சலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது மாதிரி அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் ஆப்டோமாலஜிஸ்ட் டாக்டர் அனுபமா இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். ஹலோ மேம். இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் அண்ட் சிஸ்டம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க மேம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கண்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுது. இப்படி கண்கள் பாதிக்கப்படுறதுனால எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது? ஸோ எக்ஸசிவ் கேட்ஜெட் யூஸ்னால டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் இல்லை கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்ன்ற ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ஐ ஸ்ட்ரெயின் இருக்கும், அடிக்கடி தலைவலி வரும், ட்ரைனஸ் வரும். இதனால் கண்ணில் இரிட்டேஷன், வாட்டரிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம். கண்ணை தாண்டி எக்ஸசிவ் கேட்ஜெட் யூஸ்னால நெக் பெயின், ஷோல்டர் பெயின், எஸ்பெஷலி பாஸ்டர் கரெக்டாக இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கண்கள் ரொம்ப சிவப்பாக இருக்குன்னு ஐ ட்ராப்ஸ்லாம் போடுறாங்க மேம். அந்த மாதிரி போடலாமா? கண்ணு சிவப்பாக இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷனால் வரலாம், கண்ணில் இன்ஃப்ளமேஷனால் வரலாம், ட்ரைனஸ்னால வரலாம். ஸோ என்னன்னு டயக்னோஸ் பண்ணாமல் வந்து நம்மளே செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ கண்ணில் ரெட்னஸ் இருந்தால் ஒரு கண் மருத்துவரை கன்சல்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காலைல எழுந்த உடனே வந்து கண்ணு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேம். அதுக்கு என்ன மேம் காரணமாக இருக்கும்? ஸோ அதுக்கு காமன் ரீசன் வந்து ட்ரைனஸ். எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏசியில் தான் இருக்கோம். ஸோ எக்ஸசிவ் ஏசி எக்ஸ்போஷர், எஸ்பெஷலி ஏசியில் இருந்து இருக்கிற ஏர் வந்து டைரெக்டாக நம்ம ஃபேஸில் வந்து விழுந்தது அப்படின்னா அது வந்து ட்ரைனஸை வந்து அக்ரவேட் பண்ணும். ஸோ நைட் தூங்கும்போது டைரெக்ட்லி ஃபேஸில் அடிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஓகே, அப்படி பண்ணால் வராது அப்படின்னு சொல்லிடுறீங்க? ஆமாம், சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து கண்ணில் வந்து பவர் அதிகரிக்க என்ன காரணமாக இருக்குது? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி குழந்தைங்களில் வந்து எக்ஸசிவ் நியர் ஒர்க், அதாவது இப்போ எக்ஸசிவ் கேட்ஜெட் யூஸ், அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் இன்க்ரீஸ் ஆஃப் மயோப்பியா. மயோப்பியானா மைனஸ் பவர் இருக்கும் டிஸ்டன்ஸுக்கு. ஸோ மயோப்பியா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து இந்த எக்ஸசிவ் கேட்ஜெட் யூஸ். இன்னொன்று வந்து சன்லைட் எக்ஸ்போஷரே இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இல்லை. ஏன்னா வெளியே போய் விளையாடுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மைனஸ் பவர் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுற 3 விஷயம். ஒன்று, ஸ்க்ரீன் யூசேஜை கம்மி பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து வெளியே போய் விளையாடணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சன்லைட் எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க, அது சரி பண்ணால் கஷ்டம். கண்ணாடி தான் போட்டுட்டு இருக்கணுமா இல்லை சர்ஜரி தீர்வு இருக்கா? ஸோ ஆமாம், இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு கிளாஸஸ் போடாமல் இருக்கிறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ லாசிக் முன்னாடி இருந்தது, இப்போ அதை விட அட்வான்ஸ்டாக ஸ்மைல் ப்ரோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாருக்குமே வந்து என்ன ப்ரொசீஜர் சூட் ஆகுன்றது இட் இஸ் நாட் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். ஸோ ஒவ்வொருத்தங்களோட கண்ணை பொறுத்து, பவர் பொறுத்து என்ன ப்ரொசீஜர் ஃபிட் ஆகுன்றது நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ கிளாஸஸ் போடுறவங்க கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் சூட் ஆகுன்றதை செக் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சில பேர் பிறவிலே கண் தெரியாமல் இருப்பாங்களா மேம்? அவங்களுக்குலாம் வந்து கண் தெரிய வைக்க பாசிபிள் இருக்கா? பிறவிலே கண் தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. கருவிழியில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை லென்ஸில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை விழித்திரையில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஆப்டிக் நர்வில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதனால் அவங்களுக்கு பார்வை குறைபாடு வந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி முடியும்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், சரி பண்ணலாம். இப்போது நர்வ்ஸ்லலாம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ நம்ம எதனால் பார்வை இழந்திருக்காங்கன்றதை செக் பண்ணி தான் நம்ம வந்து அதை டிசைட் பண்ண முடியும். இப்போ நீங்களே சொன்னீங்க ஒரு சில கண்டிஷன்ஸ்க்குலாம் வந்து பண்ண முடியாது. எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு பண்ண முடியாமல் போகும்? இப்போது ஆப்டிக் நர்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஒரு சில ரெட்டினல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுன்னா வந்து நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாது. இப்போ இதுவே கருவிழியில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கருவிழி மாற்றறுவை சிகிச்சை பண்ணலாம். லென்ஸில் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு சில குழந்தைங்களுக்கு பிறவிலேயே வந்து கண் பொறை வரும், கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட்னு சொல்லுவோம். அதனால அவங்களுக்கு பார்வை இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம லென்ஸை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த காஸ் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணணும். இப்போ இந்த கண் பொறை சொன்னீங்க இல்லையா, அது எதனால் வருது மேம்? ஸோ கண் பொறைன்றது வந்து காமனாக ஏஜ்னால வருது. ஸோ 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற யாருக்கு வேணால் கண் பொறை வரலாம். அது தவிர வந்து யங்கர் ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு பிறவிலேயே இருக்கும்.
ஒரு சில பேருக்கு சுகர் இருந்தா கண்பொறை கொஞ்சம் சீக்கிரமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுகர் இருந்தாலும் வருமா? எஸ், ஓகே. சீக்கிரமாவும் வரும். சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்பொறை சீக்கிரமாவும் வரும். அதே மாதிரி கண்பொறை அதிகரிப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் கண்ணில் அடிபட்டா கண்பொறை வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ என்னோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறது, சிஸ்டம் யூஸ் பண்ணுறது தான் மேம். முக்கால்வாசி வந்து எல்லாம் ஐடியில் இருக்காங்க இல்லையா? இப்போ என் கண்ணை தான் சேஃபாக பார்த்துக்கணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஸோ 3 திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ரூல் ஆஃப் 20ன்னு சொல்லுவோம். ஸோ 20-20-20 ரூல். அதாவது எவ்ரி 20 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் 20 ஃபீட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதனால் என்ன ஆகும்னா நம்ம ஐ மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதனால் ஐ ஸ்ட்ரெயின் குறையும். அதே மாதிரி நம்ம பிளிங்க் பண்ணணும், கான்ஷியஸாக பிளிங்க் பண்ணணும். ஏன்னா நம்ம கேஜெட்ஸ் பார்க்கும்போது யூஸ்வலி பிளிங்க் பண்ண மாட்டோம். ஸோ அந்த பிளிங்க் பண்ணாமல் இருக்கும்போது ஐ ட்ரைனஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ நம்ம பிளிங்க் பண்ணணும். இதனால நம்ம ஐ ஸ்ட்ரெயின் வந்து குறையும். ரெண்டாவது விஷயம், கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போது நம்ம பாஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சில பேர் இப்படி குனிஞ்சு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டான பாஸ்டர் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் லைட்டிங். ஸோ ஒர்க் பண்ணுற ஏரியாவில் லைட் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம ரூமில் இருக்கிற லைட் வந்து நம்ம மானிட்டர் ஸ்க்ரீனில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கிளார் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கிளார் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஐ ஸ்ட்ரெயின் வரும். ஸோ பாஸ்டர், லைட்டிங் அண்ட் ரூல் ஆஃப் 20 இது 3 நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயினை குறைக்கலாம். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுவாங்க மேம். வெறும் அப்படி யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அந்த மாதிரி டிம் லைட்லையும் ஒர்க் பண்ணக்கூடாது. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிரைட்டாக வச்சு கிளார் அடிக்கிற மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது. இலுமினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் கண்ணாடி போட்டுருப்பாங்க மேம். அது கண்ணாடி போடாமல் இருக்க பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸசைஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஐ எக்ஸசைஸ் ஒர்க் ஆகுமா? ஸோ பவர் குறைக்கிறதுக்கோ இல்லை கண்ணாடி போடாமல் இருக்கிறதுக்கோ ஐ எக்ஸசைசஸ் வந்து ஹெல்ப் பண்ணாது. ஓகே. இப்போ ஐ எக்ஸசைஸ் எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்? ஸோ பேசிக்லி வந்து ஐ ஸ்ட்ரெயின் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ண, அந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ண, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுமே தவிர பவர் ஆஸ்பெக்ட்ல இருந்து ஐ எக்ஸசைசஸ் ஹெல்ப் பண்ணாது. இந்த குளுக்கோமான்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னது மேம்? ஸோ கிளாக்கோமான்றது வந்து இப்போ உடம்புல ப்ரெஷர் இருக்கிற மாதிரி கண்ணுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது ஒரு நார்மல் அளவுக்கு கீழே இருக்கணும். ஸோ எப்போ இந்த கண்ணோட ப்ரெஷர் வந்து அதிகரிக்குதோ கண்ணுல இருந்து மூளைக்கு போகிற நரம்பு, அதாவது ஆப்டிக் நர்வ்னு சொல்லுவோம், இந்த கண்ணு ப்ரெஷர்னால இந்த ஆப்டிக் நர்வ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஆப்டிக் நர்வ் அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா முதல்ல சைடு பார்வை தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ சென்ட்ரல் பார்வை லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அஃபெக்ட் ஆகாது. இந்த சைடு பார்வை ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்க பார்வையை இழக்கிறாங்கன்னே ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கிளாக்கோமா வந்து சைலண்ட் தீஃப் ஆஃப் விஷன்னு சொல்லுவோம். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமலே அவங்க பார்வை போயிட்டே இருக்கும். பட் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் கிளாக்கோமா. ஸோ அதனால தான் 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லாருமே வந்து கண் செக் பண்ணணுன்றது நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். அதுவுமே இந்த மாலைக்கண் நோய் இருக்குல்ல மேம், அது வரத்துக்கு என்ன மேம் காரணமாக இருக்குது? ஸோ மாலைக்கண் நோய் வந்து ஒரு ஹெரிடிட்ரியான ஒரு கண்டிஷன் தான். ஸோ எஸ்பெஷலி இப்போது ஒருத்தங்களுக்கு நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. ஸோ ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்குன்னா அவங்க கூட பிறந்தவங்க, எஸ்பெஷலி அவங்களோட குழந்தைங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். இப்போ அந்த மாலைக்கண் நோய் வந்துச்சுன்னா எப்படி மேம் ட்ரீட் பண்ண முடியும்? ஸோ மாலைக்கண் நோய்க்கு வந்து ஆஸ் ஆஃப் நவ் ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது. ஓகே. பட் இருக்கிற விஷயம் நம்ம என்ன சொல்றது, இம்ப்ரூவ் இல்லை லைக் மேக்னிஃபை பண்ணி நம்ம காமிக்கலாம். ஸோ லோ விஷன் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்களால பண்ண முடிகிற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய டிவைசஸ் இப்போ இருக்கு. ஸோ அதை வச்சு தே கேன் மேனேஜ். பட் ஆஸ் சச் தேர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கன் இருக்கும்ல மேம், அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம்? ஸோ ஸ்குவிண்ட் தான் சொல்கிறோம். ஸோ ஸ்குவிண்ட் ஒரு மார்க்கண்ணு வந்து எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இருக்குன்னா அதை வந்து நம்ம ஏர்லியராகவே டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணணும். ஸோ ஸ்குவிண்ட் ஏர்லி ஸ்டேஜில் பண்ணால் அதுக்கு நிறைய சர்ஜரி ஆப்ஷன்ஸு, எக்ஸசைசஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நம்ம ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஸ்குவிண்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸசைஸ் சொன்னீங்க இல்லையா, எந்த மாதிரி எக்ஸசைஸ் மேம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி கன்வர்ஜென்ஸ் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ 2 கண்ணு 2 சைடில் பார்க்கும்போது இமேஜஸ் வந்து ஃபியூஸ் ஆகாது. ஸோ அது ஃபியூஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரியெல்லாம் எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கண் மருத்துவர் தான் நம்ம தே வில் டீச் யூ ஹவு டு டூ இட். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ளூ லைட் கிளாஸ் வந்து உண்மையிலே ஒர்க் ஆகுமா மேம்? ஸோ ப்ளூ லைட் கிளாஸஸ் வந்து ஐ ஸ்ட்ரெயின் குறைக்கும். ஸோ ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்க அது யூஸ் பண்ணலாம் டு ரெடியூஸ் யூர் ஐ ஸ்ட்ரெயின். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து கண்ணாடி போடுவாங்க மேம், கொஞ்ச நாள் மட்டும் போடுங்க, அதுக்கப்புறம் போடாதீங்க, ஏன் பவர் போனதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உண்மையிலே பாசிபிளா இல்லை ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கணுமா? இல்லை, பவர் இருக்கிற வரைக்கும் கண்ணாடி போட தான் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு பவர் இருந்தது, நீங்கள் கண்ணாடி போடலை அப்படின்னா உங்களுக்கு இமேஜே கிளியராக இருக்காது.
ஸோ அந்த பட்சத்தில் வந்து as long as you have power you have to wear glasses. கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் நிறுத்திடலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து கிடையாது. ஓகே, இப்போ சில பேர் வயசானவங்க பார்த்தா கண்ணில் புற விழுது, நீங்கள் சர்ஜரி பண்ணிட்டீங்க மேம். இப்போ சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டீங்க, அகைன் உங்களுக்கு கண்ணில் புற விழ வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. ஸோ கண் பொறன்றது கண்ணுக்குள்ளே லென்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த லென்ஸில் தான் கண் புற வரும். ஸோ நம்ம புற ஆப்ரேஷனில் என்ன பண்ணுறோம்னா அந்த லென்ஸை ஃபுல்லாகவே எடுத்துட்டு தான் ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ப்ரொசீஜர். ஒரு தடவை கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிட்டா திருப்பி புற வராது. இப்போ வந்து என் கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? கண்ணில் எந்த சிம்டமாக இருந்தாலும், அது ரெட்னஸாக இருக்கட்டும், பெயினாக இருக்கட்டும், இல்லை விஷன் குறையுது, ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் மெடிகேஷன் பண்ணக்கூடாது. ஒரு ஆஃப்தல்மாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ கண்ணை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சிம்டம்ஸ் வந்து நம்ம அவேராக இருக்கணும்னா, நான் சொன்ன மாதிரி ரெட்னஸ், பெயின், பார்வை குறையுது, அப்புறம் இந்த கேட்ராக்ட் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கண்ணு கூசுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்பெஷலி நைட் டிரைவிங் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வயசானவங்கெல்லாம் தெரியாமல் போய் மோதிப்பாங்க ஆப்ஜெக்ட்ஸில். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சைடு விஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ தெரியாமல் போய் இடிச்சுக்கிறாங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி டிரைவ் பண்ணும்போது சைடில் வர வெஹிக்கிள்ஸ் தெரியல, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், செக் பண்ணிக்கணும். இப்போ என் கண் வந்து பவர் அதிகமாக அடி மேம் தெரிஞ்சுக்கிறது? கண் பவர் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதுக்குன்னு நம்மக்கிட்ட ஐ ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷனுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.